எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மாடல் பேப்பர் 3 மாடல் பேப்பர் 3 ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர். அதில் ஏற்கனவே மாடல் பேப்பர் 1 மாடல் பேப்பர் 2 பார்த்துருக்கோம். இது வந்து மாடல் பேப்பர் 3 ஓல்டு பேப்பர் ப்ரீவியஸ் எக்ஸாம். எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும்? கரடி. ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும்? 8 டம்ளர். 8 டம்ளர். இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? 15/8/1947. 15 ஆகஸ்ட் 1947. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளது? 7 கண்டங்கள். அடுத்து இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. அதே இந்தியாவின் மான்செஸ்டர்னா மும்பை. வானவில்லில் எத்தனை நிறங்கள் உள்ளது? 7. அதாவது விப்ஜிஆர். கூடுகளில் வாழாத உயிரினம் வௌவால். சிங்கம், கரடி, குரங்கு. மேற்கண்ட விலங்குகளின் பொதுவான குணம். இந்த விலங்குகளுக்கு வீடு கட்டி கொள்ளாது. அது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை தேடும். கீழ்கண்டவற்றில் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா அல்ல? காந்தி ஜெயந்தி. ஏன்னா இது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினம், ஒரு மனிதரை பற்றியது. மீதிலாம் பாருங்கள், ஹிந்துக்கள் பண்டிகை தீபாவளி, அதே மாதிரி ஈத், இஸ்லாமியர் கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை. கீழ்கண்டவற்றில் எதற்கு கால்கள் இல்லை? மண்புழு. நாம் சாப்பிடும்போது கீழ்கண்டவற்றில் எதை செய்யக்கூடாது? வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும். இதை மட்டும் செய்யக்கூடாது. மீதிலாம் பாருங்கள், வாயை மூடிக்கொண்டு உணவை உண்ண வேண்டும், உணவை மெதுவாக மெல்ல வேண்டும், பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஜூலை மாதம் ஜூனுக்கு பின்னும் ஆகஸ்ட்டுக்கு முன்பும் வரும். பாருங்கள், எந்த மாதிரி ஈஸியான கேள்வி கேட்குறாங்க. சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து ரூபாய் 55 விலையில் ஒரு கிளியை வாங்க எவ்வளவு 10 ரூபாய், எவ்வளவு 2 ரூபாய் நாணயம், எவ்வளவு 1 ரூபாய் தேவைப்படும்? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5 10 ரூபா. அப்போ 5 பெருக்கல் 10 50. அடுத்தது 2 ரூபாய் நாணயம். 2 2 4. 1 ரூபாய் நாணயம். 50 54 55. அப்போ 5 2 1. 5 10 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய். ஆப்ஷன் ஏ. ஓட்டுரிமைக்கான வயது 18. மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சீட்டா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நேரு, ஜவஹர்லால் நேரு. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்போ லீஃப் வருடம்னா 366 நாட்கள். லீஃப் வருடம். நார்மல் வருடத்துக்கு 365 நாட்கள். வாரங்கள் வந்து 52 வாரங்கள். எப்பயுமே இதில் ஞாபகம் வச்சுக்கணும். உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு டேஸ் முறை வேண்டும்? சித்தி முறை. கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? 11 வீரர்கள். அதாவது ஒரு பவுலரு, ஒரு விக்கெட் கீப்பரு, அதேமாரி மீதி 9 ஃபீல்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு. கீழ்கண்டவற்றில் எது அனைத்துண்ணி? நாய். பாருங்கள், ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை சீட்டுகள்?
சீட்டுக்கட்டில் 52 ப்ளஸ் ஒரு ஜோக்கர், மொத்தம் வந்து 53. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். செஸ். கங்காரு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறது? ஆஸ்திரேலியா. தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும்? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை. தாஜ்மஹாலை கட்டியவர்? ஷாஜஹான். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் 31 நாட்கள் இருக்கும்? 7 மாதங்களில். என்னென்ன மாதம்? ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். சில சமயம் இந்த மாதிரி 31 நாட்கள் உள்ள மாதங்களை ஏதாவது ஒரு மாதத்தை கொடுத்துட்டு மீதி மற்ற மாதங்களை கொடுத்துட்டு கூட கேள்வி கேட்பான். அதுக்கும் தயாராக்கணும். லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள்? 366 நாட்கள். சாதாரண வருடத்துக்கு 365. லீஃப் வருடம்னாவே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வருடமும் 4 வருடத்துக்கு ஒரு முறை 4 × 1/4 அந்த மாதிரி போடும்போது அப்போ ஒரு நாள் வரும். அடுத்து எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. அதாவது நேரு அவர்கள் பிறந்த தினம். கல்லணையை கட்டியவர்? கரிகாலன். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? 133. லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் 2வது மாடல் பேப்பரில் டிஸ்கஷன் பண்ணோம் எவ்வளோன்னு சொல்லி. குறட்பாக்கள் தான் 1330, அதிகாரம்னா 133. சிலப்பதிகாரத்தை எழுதியவர்? இளங்கோவடிகள். கம்பர் வந்து கம்பராமாயணம் ஞாபகம் வச்சுக்கணும். மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். இவர் தான் கூத்தன்னு சொல்லுவோம், சீத்தலை சாத்தனார். உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12. அதே மெய்யெழுத்துக்கள்னா 18. இது வந்து மெய்யெழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் 247. திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆந்திர பிரதேசம். ஆந்திரா. அதாவது கேள்விகள் எப்படி இருக்கும்னா, நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது, அதே மாதிரி இந்த மாதிரி பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து புத்தகங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 3வது புத்தகத்திலேருந்து 8வது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழாகட்டும், சமூகல் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும். இதை நாளையும் தரவாக படிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள், அதே மாதிரி அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத பாருங்கள். இட்லி மாவு அரைப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள், உளுந்து, அரிசி, இது எல்லாமே சொல்லிடுவாங்க. நல்ல முட்டையை எவ்வாறு கண்டறிவது? நல்ல முட்டை நீரில் வந்து மூழ்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி செஞ்சு பார்க்குறது தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை. நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? எள். அதான் எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயை எள்ளெண்ணெய், அதான் நல்லெண்ணெய். பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். கப்பலோட்டிய தமிழன்? வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார். அடுத்து பாருங்க, செய்யுள் அதற்குரிய ஆசிரியர். ஆத்திச்சூடி ஔவையார். திருக்குறள் வள்ளுவர். பார்த்திபன் கனவு கல்கி. மகாபாரதம் வியாசர். ஆப்ஷன் சி.
அடுத்து ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். ராமரின் மனைவி மேற்கண்ட எவரும் இல்லை. ஏன்னா சீதை, அவங்களோட பேர் இதில் இல்லாதனால மேற்கண்ட எவரும் இல்லை. பொதுவாக காய்கறிகளை கழுவி வெட்ட வேண்டும். பாத்திரங்களை கழுவும் போது வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டும். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபேமஸான பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல சமயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இப்போ ஈரோடுன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், மஞ்சள்னு சொன்னேன். அதே மாதிரி மதுரைன்னு சொல்லி என்ன சொன்னேன், மல்லின. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பூட்டு. இந்த மாதிரி பல விஷயம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மணப்பாறை முறுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். தூத்துக்குடி முத்து, மணப்பாறை முறுக்கு, ராஜபாளையம் நாய், பத்தமணப்பாய். அப்போ ஆப்ஷன் டி. இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, ஈஸியாக அடிச்சிடணும். அடுத்து பாருங்கள், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கி விட்டது. எப்படி கேட்பானா, உலகம்னா புத்தகத்தில் மேதினின்னு இருக்குது. அதே மாதிரி ஞாலம்னாலும் உலகம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கு உண்டான என்னென்ன இருக்குது சொற்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கி விட்டது. உச்சநீதிமன்றம் எங்கே இருக்கிறது? டெல்லியில். நன்றி, வணக்கம்.